வனாந்தரத்துல ஆராதனை செய்யணும்னு காடு இஸ்ரவேலர்களை மனசுல வச்சு சொன்னாரா, இல்ல உங்களை மனசுல வச்சு சொன்னாரா? நம்மளைத்தான். இங்க பாருங்க, மலைன்னு சொல்றதும் மேல் வீடு உங்களை வச்சு, குமாரன்னு சொல்றதும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டது உங்களை வச்சு, வனாந்தரம்னு சொன்னதும் அவங்களுக்கு சொல்லல, உங்களை வச்சுதான் சொல்றாரு. ஏன் தெரியுமா? வனாந்தரம் 40 வருஷம்தான் இன்றைய சபையின் கால அளவு. இன்றைய சபை ஒரு வனாந்தரம் மாதிரி தான் நம்ம சபையில ஆராதனை செய்கிறோம். உலகம் வனாந்திரம், சபை ஆசீர்வதிக்கப்பட்ட ஆராதனை ஸ்தலம். இப்ப வனாந்தரத்துல இஸ்ரவேலர்கள் வந்தாங்கல்ல, உழைச்சி வேலை செஞ்சு சாப்பிட்டாங்களா? கர்த்தர் போஷித்தாரா? குமரன் டெக்ஸ்டைல்ஸு, போத்தீஸு, குமரன் சில்க்ஸ்ல போய் துணி வாங்கினாங்களா? இல்ல துணி கர்த்தர் கொடுத்தாரா? கர்த்தர் கொடுத்தார். பாட்டா செருப்பு, நைக்கு, பூமா ஷூ, அப்புறம் வேற என்ன, அடிடாஸு, கடைன்னு சொல்ல வேண்டாம் ஷூ பேரெல்லாம், இதெல்லாம் போய் கடையில வாங்கி போட்டாங்கல்ல, இல்ல செருப்பு கர்த்தர் இலவசமா கொடுத்தாரா? ஏங்க, 5 வயசுல ஒரு குழந்தை எகிப்துல இருந்து வெளியே வருது, 5 வயசுக்கு ஒரு செருப்பு, 10 வயசு வனாந்தரத்துல செருப்பு அப்படியே இருந்தா நடக்க முடியுமா? பெருசாகுது, கலர் மாறுது, டிசைன் மாறுது. அவ வாலிப பிள்ளை 20 வயசு, 5 வயசுல போட்ட அதே செருப்பை கொடுத்தா இவ போடுவாளா? அப்போ வாலிப பிள்ளைக்கு ஏத்த மாதிரி செருப்பு என்ன செய்யுது? ஐயோ, ஒரு கைதட்டு கொடுக்க வேண்டாம். ஆண்டவர் பாருங்க, வனாந்தரத்துல, சரி வனாந்தரத்துல இஸ்ரவேலர்கள் கேட்டதெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தார். சரி, வனாந்தரத்துல என்னதான் பண்ணாங்க அவங்க? வேலை செய்யலை, வீடு கட்டலை, கவர்மெண்ட் ஆஃபீஸ் வேலைக்கு போகலை, பிரைவேட் கம்பெனிக்கு போகலை, விவசாயம் பண்ணலை, மாமரம் வளர்க்கலை, எந்த மரமும் வளர்க்கலை. ஆனால் திருப்தியாய் கர்த்தர் வழி நடத்தினார். அதுதாங்க இன்றைய சபை. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நான் உழைக்கிறதுனால தான் சாப்பிட்றேன் அப்படி நீ நினைக்கிறதுனால தான் நீ கஷ்டப்பட்டு உழைக்கிற. நீ உழைக்கிறதுனால தான் நான் என் பொண்டாட்டிக்கு சோறு போடுறேன் அப்படி நினைக்கிறதுனால கர்த்தர் எழுதி நான் பண்றாரு, நல்ல மாடு மாதிரி உலடா, உன் பொண்டாட்டிக்கு சோத்தை போடுறான், உன் பிள்ளைக்கு சோறு போடுறான், கர்த்தர் என்னை நடத்துறாருன்னு சொல்லிப்பாரு. நீ வேலை இல்லாத காலத்திலையும் கர்த்தர் உன்னை போஷிப்பார். நான் சாட்சிங்க, நான் சாட்சி. நான் ஊழியத்துக்கு 45 வருஷம் ஆச்சுங்க. 45 வருஷம் நான் வேலையே செய்யல. என்னை போஷித்தாரா இல்லையா? எனக்கு வசனம் கொடுத்தாரா இல்லையா? நான் 27 நாட்டுக்கு போய் ஊழியம் செய்யறேங்க. டிக்கெட் கொடுக்கிறாரா இல்லையா? கொடுக்கிறாரு. எனக்கு எல்லா தேவையும் சந்திக்கிறாரா இல்லையா? ஏங்க, 40 வருஷம் வேலையே செய்யாம நான் ஜீவிக்கிற ஒரு பூசாரியை ஜீவிக்க சொல்லு பார்ப்போம். நான் ஒரு பூசாரிக்கு சத்தியம் சொன்னேன். எப்படி தெரியுமா நான் சத்தியம் சொன்னேன்? சாமி, 2 ரூம்ல இருப்போம், நீங்க ஒரு ரூம்ல, நான் ஒரு ரூம்ல. நீங்க உங்க கடவுளை கூப்பிடுங்க, நான் என் கடவுளை கூப்பிடுறேன். எனக்கு என் கடவுள் சோறு போடுவார், உங்களுக்கு உங்க கடவுள் என்ன செய்யட்டும்? சோறு போடட்டும். ஒரு மாசம் வெளியே வரக்கூடாது 2 பேரும். 1 மாசம் 2 பேரும் வெளியே வரக்கூடாது. 2 பேரும் உட்காருவோமான்னு. என்ன ஜெவராஜ் பாஸ்டர் இப்படி சொல்றீங்க? அது எப்படி போடுவாரு? எங்க ஆண்டவர் போடுவாரு. அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் சும்மா. போட்டிருக்காரியா? எங்க ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? எலியாவுக்கு போட்டாரா இல்லையா? எத்தனை வருஷம்? 3 வருஷம். எத்தனை வருஷம்? 3 வருஷம். ஏங்க, 3 வருஷம் காக்காயை வச்சு சோறு போடுற ஒரே கடவுள் கர்த்தர் தாங்க. கர்த்தர் தாங்க. இன்னைக்கு சோறு போடுவாரா போட மாட்டாரா? காக்கா இருந்தா போடுவாரு. உங்க ஊர்ல காக்கா இருக்கா இல்லையா? காக்கா அதிகமாவே இருக்கு. காக்கா தீவா எது? அப்படிங்க அப்பா, அப்ப இங்க நல்லாவே போடுவாரு காக்கா தீ. இப்ப அவரு பூசாரி உடனே
என்ன சொல்றீங்கன்னாரு. அதுதாங்க எங்க ஆண்டவருடைய மகிமை. மகிமை அதாங்க. எனக்கு அப்படி வாழ முடியாது அப்படிங்கிறாரு பூசாரி. நான் கோயிலில் இருந்து ஜனங்க கொடுக்குற காணிக்கையில தான் என்னால் என்ன செய்ய முடியும், வாழ முடியும். தேங்காய் பழம் தான் எனக்கு சாப்பாடு. எனக்கு அந்த ஜனங்க கொடுக்கலன்னா எனக்கு சோறு இல்லை அப்படிங்கிறாரு. நான் விசுவாசியை நம்ப மாட்டேன். எனக்கு விசுவாசி கொடுக்கறதுனால தான் சாப்பாடு, விசுவாசி கொடுக்கறதுனால தான் பெட்ரோல் செலவு, விசுவாசி கொடுக்கறதுனால தான் வீடு கட்டுறது, விசுவாசி கொடுக்கறதுனால தான் என் பிள்ளைய படிக்க வைக்கிறது. எனக்கு ஒரு காலும் அந்த நம்பிக்கை இல்லை. பாஸ்டர்மார்கள் எல்லாருக்கும் நான் சொல்றேன், விசுவாசிகளை மட்டும் நம்பாத. உலகத்தில் நீ யாரை வேணாலும் நம்பு, யாரை நம்பாத. எப்ப காலம் வருவான், எப்ப கைவிடுவான், எப்போ ஜம்ப் பண்ணுவான், எப்போ சபை மாறுவான், எப்போ உன்னை நீ சாகுறதுக்குன்னே ஜோம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஏன்னா அடுத்து ஊழியத்தை என்ன செய்யணும், அவன் செய்யணும். மைக்கை கையில் எடுக்கணும். மைக்கை எடுக்கிறதுக்குன்னே வெயிட்டிங், அவன் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால ஏன்னா நான் அனுபவப்பட்டவன். நான் இன்னைக்கு விசுவாசியை நம்ப மாட்டேங்க. என் சபையில் நல்லா கொடுக்குற விசுவாசிகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனாலும் என் நம்பிக்கை யாரு மேல போகாது, அவங்க மேல போகாது. என் நம்பிக்கை எல்லாம் என் தேவனாகிய கர்த்தருக்கு. ஹல்லேலூயா. அப்ப வனாந்தரத்துல எப்படி அவர்களை நடத்தினாரோ அப்படியே 2000 வருஷமா சபையின் மக்களை கர்த்தர் என்ன செஞ்சுட்டு வர்றாரு, நடத்திட்டு வர்றாரு. நான் இயேசுவை நம்பி கெட்டு போனேன்னு ஒருத்தர் சாட்சி சொல்லியிருக்கானே. நான் இயேசுவை நம்பி பட்டினி கிடந்து செத்து போனேன், நான் இயேசுவை நம்பி ஹாஸ்பிட்டலில் கிடந்து செத்து போனேன், நான் இயேசுவை நம்பி நாசமாக போனேன், நான் இயேசுவை நம்பி எல்லாத்தையும் இழந்து போனேன். அப்படி ஒரு சாட்சி எங்கேயாச்சும் கேட்டிருக்கீங்களா? நான் கேட்கலைங்க. நான் கஞ்சிக்கு வழி இல்லாமல் இருந்தேன், இயேசுதான் எனக்கு சோறு போட்டார். அப்படித்தாங்க சாட்சி. அப்ப வனாந்தரத்தில் ஆராதனை என்பது இதுவும் யாரை வைத்துத்தான் கர்த்தர் பேசுகிறார்? சபை, சபை, சபை. இப்ப ஆராதனை அப்படின்னா 8:1 8:10 யாத்திராகமம் 8:1 10 9:1. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை என்ன செய்து விடு, ஜனங்களை அனுப்பிவிடு. பார்வோன் சொல்றான். 10:8 படிச்சீங்கன்னா பார்வோன் சொல்றான், யாத்திராகமம் 10:8. ஆமா, என்ன நீங்க ஆராதனை செய்யணும்னு கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. சரி, ஓகே, யாரெல்லாம் ஆராதனை செய்யணும் அப்படி கேட்கிறான் பார்வோன். யாரெல்லாம் ஆராதனை செய்யணும் சொல்லு.